தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 7வது வாக்கியம், இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நமக்கு தெரியும், நூற்றவர் தலைவரின் பையனை தெய்வம் குணப்படுத்துவது. அப்போ நான் வந்து அவனை குணப்படுத்துகிறேன் என்று. மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு இயேசு அவர்களை பார்த்து நான் வருகிறேன் குணப்படுத்துகிறேன் சொன்னாரோ, அதே மாதிரி நம்மையும் பார்த்தீங்கன்னு சில வார்த்தை, இது நான் வருகிறேன், நான் உங்களை குணப்படுத்துகிறேன் என்று. அவர் வந்து அழைக்கிற, ஆண்டவரை நீ கடந்து வாரும் என்று. அதே மாதிரி தான் ஆலயத்துக்கு நீயும் நானும் கடந்து வருகின்றோம். ஆண்டவரை கடந்து வாரும், எங்கள் குடும்பத்தில் வாரும், என் வாழ்க்கையை கடந்து வாரும் சொல்லும்பொழுது அந்த தெய்வம் இதை நமக்கு பதில் தருகின்றார். இதோ நான் வருகின்றேன், நான் உன்னை குணப்படுத்துவேன் என்று. அப்படி எப்படி எந்த வித தெய்வம் வருகின்றார்? அருட்சாதனங்கள் வழியாக தெய்வம் நம் வாழ்க்கையில் கடந்து வருகின்றார். இறைவார்த்தை வழியாக தெய்வம் நம் வாழ்க்கையில் கடந்து வருகின்றார். இறைவார்த்தை வழியாக இது நம்முடைய குழப்பங்களும் எடுத்து மாற்றிக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெய்வம் வெளிப்படுத்துகின்றார். அருட்சாதனங்கள் வழியாக என் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்க தெய்வம் கடந்து வருகின்றார். இதோ திருப்பலி வழியாக என்னை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக, என் உள்ளில் கடந்து வருவதற்காக தெய்வம் கடந்து வருகின்றார். இதன் வழியாக எனக்கு பல விடுதலையும் சௌக்கியமும் தெய்வம் தந்து கொண்டு வருகின்றார். அவர் தருவாக என்னை தேடி வருகின்றார். அதன் வழிய நான் வரமாட்டேன் என்று சொல்கிற தெய்வம் அல்ல. நம்முடைய மன்றாட்டுக்கள் எல்லாம் கேட்கப்படுகின்றன. இப்போ நீ நாம் செய்ய ஒரே ஒரு அறிந்தால் அவரே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள நான் தகுதியோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் தருகிற அந்த வார்த்தைகள், அவர் சொல்கிற அந்த வார்த்தைகள் அது கேட்டு புரிந்து கொள்ள நான் செயல்பட வேண்டும் என்றால், நான் என் குழப்பத்தில் நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் பாவ சங்கீர்த்தனம். இந்த நாட்களில் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் நாம் செய்வோம். ஆண்டவரே, தகுதியற்ற நிலையில் இருக்கிற நான் இதோ உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் தகுதியுள்ள நபராக மாற வேண்டும். நீ என் உள்ளில் கடந்து வாரும். நீ வந்தால் மட்டுமே தான் என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டு இறை சன்னதியில் நம்முடைய இயலாமை, நம்முடைய பாவம் நிலை, நம்முடைய குற்ற நிலை எல்லாம் எடுத்து சொல்லி நாம் மன்றாடும் பொழுது நிச்சயமாக தெய்வம் கடந்து வருகிறார். அதுதான் பாவ சங்கீர்த்தனம். அப்போ இந்த நாட்களில் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்வோம், தெய்வத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.